नमस्ते राष्ट्र भाषा मॉडल क्वेश्चन पेपर பார்க்கலாம் இது फरवरी 2025 ओட मॉडल क्वेश्चन पेपर फर्स्ट பாருங்க कवि और कविता का नाम बताते हुए दो पद्यांश का भावार्थ लिखिए ரெண்டு எழுதணும் உங்களுக்கு 5 கொடுக்கறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு விதா கதா கௌசல்யா லெசன் 1 ல இருந்து செகண்ட் ஒன் லெசன் 5 ல இருந்து கொடுத்திருக்காங்க லெசன் 6 ல இருந்து அடுத்து லெசன் 7 मुझे तोड़ लेना वनमाली लेसन 2 ல இருந்து கொடுக்கறாங்க சோ அப்ப டோட்டலா உங்களுக்கு 5 கொடுக்கறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் ஓட படிச்சிட்டாலே உங்களால இத அட்டெண்ட் பண்ணிட முடியும் இது பாருங்க லெசன் 5 ல இருந்து 11 லெசன் 6 லெசன் 7 லெசன் 3 அடுத்து லெசன் 1 வித்யா கலா கௌசல்யா அப்படினு சொல்லிட்டு லெசன் 1 கொடுத்திருக்காங்க சோ அப்போ 1 2 3 லெசன்ஸ் படிச்சாலே போதும் உங்களுக்கு இந்த रोमन लेटरல நீங்க எழுதிட முடியும் 8 மார்க்ஸ் வாங்கிடலாம் சரியா அடுத்து कवि का नाम बताते हुए किसी कविता का सारांश எழுத சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிலோனா பிக்ஷர் மாம் शुभकामना கேட்டிருக்காங்க இதுல வந்து மொத்தம் ஆப்ஷன் 4 கொடுத்திருக்காங்க அதனால நீங்க ஃபர்ஸ்ட் போயம் செகண்ட் தேர்ட் மூணு மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால சாராம்சம் எழுத முடியும் இல்ல அப்படினா இந்த நாலுமே இப்ப படிச்சுக்கோங்க அடுத்து இந்த இதுல எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாவது क्वेश्चन பேப்பர்ல செகண்ட் क्वेश्चन பேப்பர்ல கிலோனா மாம பிக்ஷா சாஹ் இதான் கேட்டிருக்காங்க இது 10 மார்க்ஸ் क्वेश्चन சோ அப்ப ஃபர்ஸ்ட் 3 ல இருந்து எனி ஒன் வந்துருது ஃபர்ஸ்ட் 3 படிச்சிட்டு போனீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க எழுதிடலாம் அடுத்து दोहे வாங்க सूखी रूकी तेरे तेरे रहीमन देख रहीमन नीच அதாவது கபீர்ல இருந்து ஒண்ணும் ரஹீம்ல இருந்து இப்ப கபீர்ல இருந்து ரெண்டும் ரஹீம்ல இருந்து ரெண்டு வருது சோ அப்ப நீங்க கபீர் ஆர் ரஹீம் ஏதாவது ஒண்ணு வந்து தரவா படிச்சிட்டீங்க அப்படி 5 நல்லா படிச்சிட்டீங்கன்னா 2 எழுதி மீதி 2 ஆப்ஷன்ல விட்டுறலாம் சோ அப்ப கபீர் ஆர் ரஹீம் எனி ஒன் படிச்சுக்கோங்க சரியா படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க ஆனா கபீர் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கு சோ அத மட்டுமாவது படிச்சுக்கோங்க இல்ல ரஹீம்து படிச்சா அது ஒரு 5 இருக்கு அது மட்டுமாவது படிச்சுக்கோங்க சரியா அடுத்து किन दो 3 अवतरणों को हिंदी में लिखिए அப்படினு சொல்றாங்க பாவார்த்தம் எழுத சொல்றாங்க பாவார்த்தம் எழுத சொல்றாங்க 6 கொடுக்கறாங்க 3 எழுதணும் சரியா இது லெசன் 8 லெசன் 9 லெசன் 10 11 இது என்னது இந்த உருது இல்லையா உருது அந்த இதுல இருந்து எழுதிருக்காங்க ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த क्वेश्चन पेपर பாருங்க किन भावार्थ का हिंदी लिखिए हिंदी में लिखिए लेसन 8 9 10 11 10 அதாவது இந்த போயம் பார்ட் இருக்குல்ல போயம் பார்ட்ல உருதுல போயம் பார்ட்ல நீங்க பிருந்துகதோகே உருதுகே ஷேர் இருக்குல்ல அந்த ரெண்டு மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க அதுல இருந்து மீனிங்ஸ் மட்டும் அதுல இருக்க 5 படிச்சிட்டீங்கன்னா இதுல வந்து 3 எழுதிடலாம் லெசன் 11 10 மட்டும் நீங்க படிச்சீங்க பிருந்து और उर्दू का शेर இதுல மட்டும் படிச்சிட்டீங்கனாவே இந்த दो முடிச்சிரலாம் 5 மார்க்ஸ்க்கு 10 11 அடுத்து किन हिंद 5 अर्थ लिखिए 5 अर्थ लिखिएனா மீனிங்ஸ் 5th ஒன் பாருங்க இது லெசன் 1 லெசன் 1ல லெசன் 2 லெசன் 7 லைக் லெசன் 3 லெசன் 5 லெசன் 6 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நமக்கு 5 எழுதணும் சோ டோட்டலா 1 to 6 லெசன்ஸ் உடைய மீனிங்ஸும் பிளஸ் வந்து இது பாருங்க வாக்கியமே பிரயோக कीजिएவும் 1 to 6 லெசன் நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு போதுமானது சரி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கறத கண்டிப்பா தரவா படிச்சுக்கோங்க இதுலயும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டுமாவது கொஞ்சம் படிச்சுக்கோங்க நல்லாவே படிச்சிட்டு எக்ஸாமுக்கு போனா இந்த क्वेश्चन பேப்பர்ல அட்லீஸ்ட் இந்த क्वेश्चन பேப்பர்ல காட்றதையாவது படிச்சுக்கோங்க பாருங்க 1 to 6 லெசன் படிச்சுக்கோங்க இல்லனா हुकुम पराजय प्रणाली खिलाफ இதையாவது படிச்சுக்கோங்க இந்த 10 மட்டுமாவது படிச்சுக்கோங்க இது வந்து வாக்கியமே பிரயோக कीजिए சென்டென்ஸ் மேக்கிங் இதுல ஒரு 10 இதுல ஒரு 10 மொத்தம் 20 சென்டென்ஸ் மேக்கிங் பிளஸ் 20 மீனிங்ஸ் இருக்கு இது மட்டுமாவது படிச்சுக்கோங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இது மட்டுமாவது படிச்சுக்கோங்க சரியா 20 சென்டென்ஸ் மேக்கிங் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அத வந்து நோட் பண்ணிட்டு அப்புறமா கூட நோட் பண்ணிக்கோங்க அடுத்து 7th ஒன் நிம்ன லிக்கித் அதாவது கீழ இருக்க ஒரு பேசேஜ் கொடுத்திருப்பாங்க அதுக்கு வந்து நீங்க இதுல இருந்தே क्वेश्चन எழுதணும் இது டோட்டலா உங்களுக்கு எல்லா லெசன் 10 லெசன் இருக்குலையா 10 லெசன்ல இருந்து நீங்க பாத்துக்கோங்க ஒரு வாட்டி எப்படி ஒரு வாட்டி வாசிச்சா போதும் ஈஸியா வந்து படிக்கலாம் இல்ல இதே வந்து உங்களால பண்றது கஷ்டம் சோ அதனால என்ன பண்ணுங்க இத 10 லெசன் வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும்
வாசித்து மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே எது கேட்டாலுமே 10 லெசனில் எனி ஒன் கேட்டாலும் உங்களால் எழுதிட முடியும். பார்த்து தான் எழுத போகிறீங்க. பார்த்து எழுதுறது ரொம்ப ஈஸி இல்லையா? அடுத்தது दो प्रश्नों का उत्तर ये क्या दो वाक्य में लिखिए. फर्स्ट வந்து lesson 1 lesson 2 lesson 3 இதில் பாருங்கள் lesson 2 lesson 3 இதில் இருந்துலாம் கேட்டிருக்காங்க. காமராஜ் கே தேக்னே அதெல்லாம் கேட்டிருக்காங்க. தெனாலிராமன் இது மாதிரி கேட்டிருக்காங்க. லெசன் அதாவது 1 to 3 லெசன் மொத்தம் 4 மார்க்கு தான் உங்களுக்கு. சரியா? 2 கொஷின் எழுதுனா போதும். அதனால 4 மார்க்கு தான். ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் உடைய கொஷின் ஆன்சர் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது 9th रोम लेटर पाठ का सारांश लिखिए. रुपया कर्मवीर कामराज शिवाजी का गुरु भक्ति கேட்டிருக்காங்க. कर्मवीर कामराज शिवाजी சூப்பர் சேம் அதே கோட் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 லெசன் தான் படிச்சுக்கிட்டிங்கன்னா பயம் இல்லாமல் போகலாம். ஏக்கு சாராங்ஸ் ஃபர்ஸ்ட் 4 லெசன். அடுத்தது ஏக்கு சாராங்ஸ் लिखिए 10th ஒன் பாருங்க ஏகாங்கியோட சாராங்ஸ். ஸோ அதோ ஏகாங்கி ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. பகு கி விதா अंधेरी नगरी ஷஹீதியா இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து दो पात्रों के परिचय दीजिए कैरेक्टर्स ராஜேஸ்வரி அனுபூஜா ராஜாவில் வந்து லெசன் 3லேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் எழுதிட்டிங்கனாவே உங்களால் 2 கேரக்டர்ஸும் எழுதிட முடியும். இதில் சாராங்ஸ் வந்து 1 to 3க்கு दो पात्र கேரக்டர்ஸ் வந்து ராஜேஸ்வரி கோபால் பிரசாத் அனுபம் ராஜா கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் दो எழுதணும். ஸோ அதனால் 1 2 3 வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 கேரக்டர்ஸ் எழுதிடலாம். அடுத்தது दो प्रश्नों का उत्तर ये क्या दो वाक्यों में लिखिएன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் கொஷின் ஆன்சரு ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுட்டா போதும். உங்களால் இந்த 2 கொஷின் எழுதிட முடியும். சரியா? மஹந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. கோவிந்தியா கிஸ்கே அதெல்லாம் கேட்டிருக்காங்க. மஹந்தம் ப்ளஸ் வந்து கமலா கே சாஸ் ரீடிகி அட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சிட்டாலே அதுலேருந்தே உங்களால் எழுதிட முடியும். சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜீவன்லால் ரீடிகி அட்டி மஹந்த் கித்தனி சிக்ஷ் அதான் ஃபஸ்ட்டு 3 லெசனை மட்டும் படிச்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வந்துடும். அடுத்த 13 இஆர்சி பாருங்கள். சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியா கீஜியே. இதில் ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ அப்போது இது பாருங்கள் इन ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் பச்சாக்கா அடுத்தது ஜப்பு குசி இது மாதிரி நீங்கள் 3 லெசன் படித்தாலே போதும். இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் மார்க் வாங்கிடலாம். புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் பேப்பரில் 2 கொஷின் பேப்பர் வச்சு சொல்லியிருக்கேன். இந்த 2 கொஷின் பேப்பரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறத ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்கிறத படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் போயிடலாம். பேப்பர் 2 பாருங்கள். ராஷ்டிரபாஷா பேப்பர் 2 ஏகாங்கியோடைய சாராங்ஸ். ஒன்று வந்து தேசபக்து அபுபுக்கார் கி பக்ரி அபுபுக்காக்கு பக்ரி மிட்டாய் வால் அப்படி கொடுத்துருக்காங்க. லெசன் 6 இது மொத்தம் ஃபஸ்ட்டு 3 படித்தா போட்டோம். கிசி ஏக் மகான் व्यक्ति का जीवनी சாராங்ஸ் எழுந்து ஜீவனியோட சாராங்ஸ் மோகன் மாலவியா மதன் மோகன் மாலவியா லால் பகதூர் ஈஸ்வர் வித்யாசாகர் பண்டித் தீனதயாள் அயோத்தியார்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. அடுத்தது விஷய பர் நிபந்த லிக்கிய விஷயம் அப்படின்னா நிபந்தனா கட்டுரை இல்லையா? புஸ்தகாலை இதில் என்ன கேட்டிருக்காங்க? புஸ்தகாலை வித்யார்த்தி ஜீவன் கணதந்திர திவஸ் கிருத்திம் உபகர்வு கேட்டிருக்காங்க. இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிருத்திம் உபகர்வு புஸ்தகாலை வித்யார்த்தி ஜீவன் கணதந்திர திவஸ் சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. இதில் விஸ்வர சந்திர வித்யாசாகர் பண்டித் தீனதயாள் லால் பகதூர் சாஸ்திரி பண்டித் மதன் மோகன் மாலவியா. ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு 3 லெசனை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னது சாராங்ஸு 3 லெசன் ஜீவனி 3 லெசன் நிபந்த் 3 லெசன் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே மாதிரி பின்ன அர்த்த வாக்கியம் இது வந்து 216 கொடுத்துருக்காங்க ஒரு பேசேஜ். அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் இதை ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸி. இது படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த கிராமர் பகுதிக்கெலாம் ரொம்ப ஈஸி. இதுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ராஷ்டிரபாஷா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கிராமர் கிளாஸ் பாருங்கள். எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். ஒரே 5 நிமிஷத்தில் இதெல்லாம் கற்றுக்கலாம். சமனார்த்தம் ஒரே மீனிங்கில் இருக்க 2 இது வச்சன் பதிலியே லிங் பதிலியே எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வச்சன் பதிலியேக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். இல்லை அட்லீஸ்ட் இதையாவது இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதையாவது என்ன பண்ணுங்கள் படிச்சுட்டு போங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. சரியா? இந்த கொஷின் பேப்பர்லேயும் என்ன கொடுத்துருக்காங்க? பர் மஹர் அச்சா ஜல் ஃபல் ஃபுல் சமனார்த்த சப்து பாருங்கள். அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது லிங்க் பதிலியே பாருங்கள்.
लिंग बदलिए அடுத்து 3 वाक्यों के बदलिए वाच्य बदलिए एक्टिव वर्स पैसिव वर्स नोट பண்ணிட்டீங்களா लिंग बदलिए वाच्य बदलिए இதெல்லாம் लिंग बदलिए பாருங்க वाक्य बदलिए இதுலயும் वाच्य बदलिए एक्टिव वर्स 9th வந்து सूचना के अनुसार बदलिए खुशीன்றத खुशीன்னு எழுத சொல்றாங்க அடுத்து दो लिख दो कहावतों से समाचार प्रोवर्ब्स இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க 5 கொடுத்திருக்காங்க அதுல 2 எழுதினா போதும் 10 மார்க்ஸ் சோ அப்ப ஒண்ணுக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ் இது பாருங்க 10 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம் அடுத்து 11th रोम लेटर कोडाईकनाल जिले के बहुत प्रस्तुत है ट्रांसलेशन ஒவ்வொண்ணுத்துக்கும் வீடியோ போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ராஷ்டிர பாஷால ஒவ்வொண்ணுத்துக்கும் மொத்தம் 10 இருக்கு 10மே ஒரு 5 நிமிஷம் கவனிச்சா போதும் நீங்க அப்படியே எக்ஸாம்ல போய் எழுதிட்டு வந்துடலாம் படிக்காம போனீங்கன்னா அங்க போய் யோசிச்சிட்டு தான் வரணும் 5மே ஆப்ஷன் கிடையாது 5மே எழுதணும் இதுக்கு வந்து 25 இருக்கு ஒரு வாட்டி நீங்க வாசிச்சிட்டு போங்க இதுவும் வந்து வீடியோ போட்டுருக்கேன் 5க்கும் 25க்கும் ஒரு வாட்டி வாசி நான் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு வாட்டி கவனிச்சிட்டு மட்டும் போங்க எக்ஸாமுக்கு போனா ஈஸியா இருக்கும் அடுத்து हिंदी में मनोत कीजिए 15 மார்க்ஸ் 10 இருக்கு உங்களுக்கு டோட்டலா டெய்லி இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட டெய்லி ஒண்ண மட்டும் ஒரு வாட்டி வாசிச்சிட்டு போனீங்க அப்படினா அப்படியே வாசிட்டே எழுதி பார்த்துட்டீங்க அப்படினா கிராமர் மிஸ்டேக் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும் எக்ஸாம் ஹால்ல எழுதிட முடியும் 15 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம் சரியா இதுதான் क्वेश्चन पेपर 1 and 2 ராஷ்டிர பாஷாக்கு தேவையான வீடியோஸ்லாம் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க கிளாஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரியா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் धन्यवाद